Hi, hello everyone. Welcome to Aptitude episode number 4. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம நியூமரிக்கல்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த எபிசோட்ல நம்ம ஆவரேஜஸ் தான் வந்து பார்க்க போறோம். சொல்ல போனா இந்த ஆவரேஜ் மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் வந்து ஒரே டாபிக் அண்டர் ஒரே இதில் வந்து வரும். ஸோ வீடியோ வந்து லாங்காக போகுங்கிற காரணத்தினால அப்கமிங் எபிசோட்ஸில் மீதி மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜஸில் என்னென்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆவரேஜ்னா அதோட பேசிக் ஃபார்முலாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஆவரேஜை வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். அடுத்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் அ பர்சன் ஆர் நம்பர், அதாவது ஆவரேஜ் வந்து ஒரு பர்சனை வந்து இல்லை நம்பரை வந்து ஆஃப்டர் அடிஷனுக்கு அப்புறம் அதோட ஆவரேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரியே சேமஸ் அப்படியே ரிவர்ஸாக ரிமூவலாக ஆச்சுன்னா அதோட ஆவரேஜ் பார்க்க போகிறோம். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் டூ குரூப்ஸ் வந்து பார்க்க போகிறோம், அதாவது வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன்னொன்றுக்கும் கான்செப்டையும் எக்ஸாம்பிள்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ரீப்ளேசிங் இன்கரெக்ட் டேட்டா, அதாவது ஆவரேஜ் இருக்க வேல்யூஸை வச்சு நம்ம இன்கரெக்ட் டேட்டாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரிஸ், மார்க்ஸ், ஏஜஸ், வெயிட்ஸ் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபைனலாக இது ஒன்னொன்றுக்குமே ட்ரிக்ஸ் அண்ட் காமன் இன்டர்வியூ ட்ரிக்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் ஆஃப் ஆவரேஜ் தான் பார்க்க போகிறோம். ஆவரேஜ்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் த டோட்டல் அமாங் த அப்சர்வேஷன், டோட்டல் அப்சர்வேஷனில் அதில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்ணுற வேல்யூ தான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதில் சென்ட்ரல் ஆர் டைப்பிக்கல்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த மீடியன் மோட்ல மீடியன் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி தான் சேம் அஸ் ஆவரேஜும் அதே மாதிரி தான். என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கும், அதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை ஆட் பண்ணி அதை சம் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த அப்சர்வேஷன் எத்தனை வேல்யூஸ் இருக்கும் டிவைட் பண்ணோம்னா இதுதான் நமக்கு ஆவரேஜாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு பெருசாக டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். The marks obtained by a student in 5 subjects are 65, 72, 81, 59 and 73. ஸோ இதுக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது சிம்பிள் தான், எப்பயும் போல் இங்கே கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுவோம், அது சம்மில் வந்துடும். ஸோ நமக்கு 350 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜில் என்ன பண்ணுவோம், இந்த சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு 5 வருது. ஸோ 350 டிவைடட் பை 5 வேல்யூஸ் 5 வந்துருச்சு, ஈக்குவல் டு 17 வந்துருச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே ஆவரேஜ் மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 70 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. எக்ஸாம்பிள் 2 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் என்னன்னா அதே மாதிரி 5 ஒர்க்கர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதே 5 ஒர்க்கர்ஸ்க்கான யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது, இதை ஆட் பண்ணோம்னா 140 வரும். சேமஸ் ஆவரேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணதை டிவைட் பை இங்கே 5 ஒர்க்கர்ஸ், அப்போ டிவைட் பை 5 பண்ணோம்னா ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 28 வந்துருச்சு. ஸோ சேமஸ் இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் அண்டருமே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ரெண்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். முடிஞ்சால் அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து ஆவரேஜ் மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸில் இந்த மாதிரி சிம்பிளாக தான் வரும். அதுவே சொல்ல போனால் ஆவரேஜ் தான் இருக்கிறதுலே சிம்பிளான கான்செப்டாக இருக்கும். சம்ஸும் ப்ராப்ளம்ஸும் கேட்குறதும் ஆவரேஜில் தான் சிம்பிளாக வந்துருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து நீங்களே ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆவரேஜ் அதே மாதிரியே சேமஸ் கொடுத்துட்டாங்க, அதை ஆட் பண்ணி இங்கே இருக்க வேல்யூஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். சேமஸ் இந்த கொஷினும் அதே தான், செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துறாங்க, இதை ஆட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு கொஷின்லேயும் ஆவரேஜ் கொடுப்பான், சம் கொடுப்பான், இன்னொன்றில் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்காம இருப்பான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம உங்க ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டே மீதி இருக்க எல்லா ஃபார்முலாஸும் நம்ம அப்படியே ஆல்டர் பண்ணி நம்ம கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸை ஃப்ரேம் பண்ணி நம்ம ஆன்சரை வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், இந்த நார்மலாக இருக்க ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்
ஆவரேஜ்னா என்ன? சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அதாவது இருக்க ஐட்டம்ஸை டோட்டல் பண்ணோம்னா சம் டிவைடட் பை எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வரும். ஸோ இதுதான் ஆவரேஜோட ஃபார்முலா. இந்த கொஷின்ல வந்து ஆவரேஜும் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் கொடுத்துட்டு சம்ஸ் கேட்டானா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த சம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் இம்போர்ட் கொண்டு போயிட்டோம்னா டிவிஷன்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். தேர்ஃபோர் சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னு சொல்லி நமக்கு ஃபைனலாக கிடைச்சிரும். சேம் அஸ் இதே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கேட்டிருக்கோம் சம் அண்டு ஆவரேஜ் கொடுத்துட்டுங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இருக்க அந்த ஆவரேஜை அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷனா மாறும். ஸோ தேர்ஃபோர் நமக்கு இங்க சம் டிவைடட் பை ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸில் ஃபார்முலாஸ் வச்சு தான் நம் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி வரும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து ஒன்று பார்க்கலாம். இப்போ அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் எப்பப்பெல்லாம் இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்களோ இப்போ நம்ம டோட்டலை வந்து கால்குலேட் பண்ணணும். இம்மீடியட்டாக உடனே நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் தான் வந்து ஃபைன் பண்ணுவோம். இப்போ இந்த டோட்டலுங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம லாஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம்ல இந்த சம்னு பார்த்தோம்ல அதே தான், அதை தான் அங்கே வந்து டோட்டல்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே. Here the average score of 8 players is 64. Find the total score. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் அதாவது ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்பர்ஸ் அதாவது கவுண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து 64ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் ஸ்கோர். டோட்டல் ஸ்கோர்னா சம்மு. இப்போ நம்ம சம்முக்கு என்னன்னு சொல்லி படித்தோம்? சம் ஈக்குவல் டு ஆவரேஜும் அதோட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் கொஷின்ல கிவன். ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா சம் வேல்யூ 512 வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து ஆவரேஜ் வந்து கேட்பான். பட் போக போக நம்ம இதுலேயே வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம இதுவே ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல டோட்டல் சேலரி பெய்டு டு எம்ப்ளாயீஸ் 4,20,000 கொடுத்துருக்கான். இப்போ ஆவரேஜ் சேலரி இஸ் 21,000னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? கிவன்ல சேலரி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 4,20,000 கொடுத்துருக்கான். ஆவரேஜ் சேலரி வந்து 21,000 இருந்துச்சுன்னா இப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே எம்ப்ளாயீஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். எம்ப்ளாயீஸுங்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? இங்கே டிவைட் பண்ணியிருந்தோம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் வந்து அப்போ எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே சம்முங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டோட்டல் சேலரி பெய்ட் பண்ணுறது அதில் ஆவரேஜுங்கிறது இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாம். 30 கட் பண்ணிட்டோம்னா 420 டிவைடட் பை 21 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 20 வரும். ஸோ 20 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 32 இயர்ஸ், அதாவது 15 பீப்புளுக்கு ஆவரேஜ் ஏஜ் வந்து 13 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் ஏஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஃபார்முலா டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர் ஆர் 720 ஆவரேஜ் மார்க்ஸும் கொடுத்துட்டான். ஸோ இங்கே வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து இவ்வளோன்னு கொடுத்துட்டான், ஆவரேஜும் கொடுத்துட்டான். இப்போ நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கும் அந்த ஃபார்முலாவை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் கான்செப்டுக்கு போகலாம். ஃபைண்ட் சம் யூசிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது ஆவரேஜை வச்சு சம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அதாவது நிறைய பிளேஸ்மெண்ட் கொஷின்ஸ்ல வந்து இங்கே நான் இதான் டினோட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து டைரக்டா கேட்டிருப்பாங்கன்னா டோட்டல், அதாவது ஆஸ்க் ஃபார் த டோட்டல் வித்தவுட் லிஸ்டிங் எவ்ரி வேல்யூ, அதாவது ஒவ்வொரு வேல்யூமே கொடுக்காம டோட்டல் வந்து அங்க வந்து டைரக்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் எவ்வளோ இன்டூ நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா படித்தோம். ஸோ அதை தான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். let us consider the example 1. The average monthly electric bill of a family for 12 months is 2,150 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஃபைண்ட் த டோட்டல் ஆனுவல் பில். ஸோ இங்க வந்து ஆனுவல் பில் தானே கேட்டிருக்கான். இப்போ நமக்கு நம்பர்ஸ் வந்து எவ்வளோ? 12 மந்த்ஸா? அப்போ இது வந்து நம்பர்ஸ்ல வந்துடும். அப்போ இங்கே 12 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே ஆவரேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? எலக்ட்ரிக் பில் ஆவரேஜ் மந்த்லி எலக்ட்ரிக் பில் எவ்வளோ? 2,150 கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அதுதானே நமக்கு சம், அதாவது டோட்டல் ஆனுவல் பில். இப்போ லெட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 25,800 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில்
Example 2, the average daily attendance in a training class is 48 students for 25 days. ஸோ இங்கே வந்து டோட்டல் அட்டண்டன்ஸ் அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் அதாவது சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ இங்கே ஆவரேஜ் டெய்லி அட்டண்டன்ஸ் வந்து 48 ஸ்டூடெண்ட்ஸு 25 டேஸ் அப்படிங்கும்போது இங்கே வந்து என்ன 48 இன்ட்டு 25. ஸோ இதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணோம்னா 1200 வந்துடும். தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் 1200 தான் இதோட டோட்டல் அட்டண்டன்ஸ். அதாவது இங்கே என்ன பார்த்தோம், சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பரா. அப்போ இங்கே ஆவரேஜ் டெய்லி அட்டண்டன்ஸ் தானே 48 இன்டூ இங்கே என்ன இருக்கு நம்பருங்கிறது இந்த டேஸ் 25. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் 1200 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. சேம் as let us consider the practice questions. இதுக்கும் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வச்சு சால்வ் பண்ணுங்க. இங்கே டைரெக்டாக அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ரெண்டுக்கும் சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 4, ஃபைண்டிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ ஃபைண்டிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ்னா அதாவது சம்டைம்ஸ் ஒரு வேல்யூ வந்து மிஸ்ஸாக கொடுக்கலாம் கொஷின்ஸில். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேல்குலேட் த டோட்டல் யூஸிங் ஆவரேஜ். ஸோ அப்படி ஒன் வேல்யூ வந்து மிஸ்ஸிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டோட்டல் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஆவரேஜை யூஸ் பண்ணி டோட்டல் கேல்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் சப்ராக்ட் த நோன் வேல்யூஸ், அதாவது தெரிஞ்ச வேல்யூஸை வச்சு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க, மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணணும். இதில் வர ஆன்சரை சம் ஆஃப் நோன் வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ மிஸ்ஸிங், அதாவது எந்த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருமில்ல. இப்போ மிஸ்ஸிங் நம்பரை வந்து இப்படிதான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, the average of 6 number is 38 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். 5 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துட்டான், ஃபைண்ட் த 6th நம்பர். அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டான். இதில் 6th நம்பராக ஒரு நம்பர் இருக்கு. அப்போ மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ டோட்டல் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா இங்கே பார்த்தோம், ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 38. இந்த 38 இங்கே போடுறோம். இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. 6th நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ இன்டூ 6 ஈக்குவல் டு 228 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் நோன் வேல்யூஸ் வந்து தெரியாதா, அப்போ அந்த நோன் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நோன் சம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்க இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இந்த 31 42 35 39 41 இருக்கு. இப்போ இந்த நோன் வேல்யூஸ் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு சம் கிடைக்கும், அதுதான் அந்த நோன் சம். இப்போ மிஸ்ஸிங்கிறது நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், இந்த மல்டிபிள் பண்ண நம்பரையும் இந்த சம் ஆஃப் நோன் வேல்யூஸும் மைனஸ் பண்ணால் கிடைச்சுமா. இப்போ மிஸ்ஸிங் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 40 கிடைச்சோம். ஸோ தென் 6th நம்பர் வந்து நமக்கு 40 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. Let us consider the another example. The average score of 5 test is 82. இந்த ஆவரேஜ் ஸ்கோர்னு வந்து 82ன்னு கொடுத்துட்டான். அதுக்கு 4 ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஃபைண்ட் த 5th ஸ்கோர். அதே மாதிரி அங்கே 5 லாஸ்ட் சம்மில் இங்கே 5 கொடுத்து 6th நம்பர் கேட்டிருந்தான். இங்கே வந்து ஸ்கோர்ஸ் 4 ஸ்கோர்ஸ் கொடுத்துட்டு 5th ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரியே தான் இங்கே இருக்க இந்த 82வையும் இன்டூ எத்தனை வேல்யூஸ், இங்கே 4 இருக்குது, இந்த 5th கண்டுபிடிக்கும். ஸோ அதோடு சேர்த்து 5ன்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 410 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நோன் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. நோன் வேல்யூனா இங்கே இருக்க அந்த வேல்யூ 75 84 90 79 4 வேல்யூஸும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபார்முலாவில் என்ன பார்த்துக்கணும், டோட்டல் பண்ணுறதுலையும் அந்த நோன் வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இயர் 82 வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் பாருங்க. இதே ஆவரேஜ் ஆஃப் 7 நம்பர் வந்து 44ன்னு கொடுத்துட்டான், 6 நம்பர் கொடுத்துட்டான். அப்போ நம்ம 7th நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் 5 நம்பர்ஸ், அதாவது 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 67ன்னு கொடுத்துட்டான், 4 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்டான். அப்போ 5th மார்க் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சரை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. Let's move to another concept, average of consecutive number. ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா ஒன் ஆஃப்டர் ஒன் another அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் வர்றது தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ அதோட ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட். த மிடில் நம்பர் இஸ் ஆல்வேஸ் த ஆவரேஜ். அதாவது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்னன்னா, அதாவது
ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லணும்னா அதில் இருக்க அந்த மிடில் நம்பர் தான் வந்து அதோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஆட் கவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டைரெக்டாக மிடில் நம்பர்னு எடுத்துக்குவோம். இப்போ 5 இருக்குது அப்படின்னா அதில் இந்தாண்ட 2 அந்தாண்ட 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நடுவில் சென்டர் மட்டும் கிடைச்சிடும். ஸோ நமக்கு மிடில் நம்பர் டைரெக்டாக கிடைச்சிடும். இப்போ இதுவே நமக்கு வந்து ஈவன் கவுண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா 2 நம்பர் கிடைக்குமா, இந்த மிடில் இருக்க 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆவரேஜ் வந்து ஈவனுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுதான் இதோட ஷார்ட்கட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க, 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சும் கேட்கலாம். இப்போ இந்த x+2 x-2 இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். x-1 x+1. ஸோ இது கேன்சல் ஆயிருச்சுன்னா நமக்கு இங்க எக்ஸ் தான், அதாவது இந்த மிடில் தானே நம்ம பார்த்தோம். இப்போ இதோட ஆவரேஜ் வந்து நமக்கு எக்ஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ வாங்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ த ஆவரேஜ் ஆஃப் 7 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் இஸ் 56 வந்து கிவன். இப்போ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இங்கே 7 இருக்குது, 53 54 55 56 57 58 59. இங்கே பாருங்க, இங்கே வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தான். ஆவரேஜ் ஆஃப் 7 கான்சிக்யூட்டிவ் 56 அப்படின்னு சொல்லி அவனே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான். அதாவது இந்த மிடில் நம்பர். இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்மாலஸ்ட்னா நமக்கே தெரியும் 53. சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியாக, அதாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத காம்ப்ளெக்ஸாக நம்ம மைண்ட் மாற்றணும்னா இந்த மாதிரி அவனே ஆவரேஜ் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸில் அவனே ஆவரேஜும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவான். அதில் இந்த ஸ்மாலஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக அந்த மாதிரியும் கேட்பான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் த ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் இஸ் 70 கிவன், ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். இங்கேயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்கான். இங்கேயும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து 70 கொடுத்துட்டான். ஸோ லார்ஜஸ்ட் வந்து 74. சம்டைம்ஸ் இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆவரேஜ் வந்து கொடுக்காம லார்ஜஸ்ட் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இதில் வந்து ஆவரேஜ் வந்து கேட்பான். ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்போ வந்தாலுமே அதோட ஆவரேஜ் நம்பர் இந்த மிடில் நம்பராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் வந்து மோஸ்ட்லி அப்படி தான் கேட்பாங்க. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 41, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னா, ஆட் நம்பர்ஸ் வந்து 41 வந்து மிடில் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ 5 கான்சிக்யூட்டிவ்ங்கிறதுனால ஆவரேஜ் 41. இப்போ இந்த சைடில் 2 நம்பர் எடுக்கணும், ரைட் சைடில் 2 நம்பர் எடுக்கணும். ஸோ கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கான். இப்போ இந்த சைடு வந்து 2 ஆட் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த சைடு 2 ஈவன் நம்பர்ஸ் எடுக்கணும். இப்போ 40 நம்பர் வந்து மிடில் இருக்கு. அதுதானே 5 கான்சிக்யூட்டிவ்னா, அதாவது கான்சிக்யூட்டிவ் கான்செப்டோடது என்னன்னா நடுவில் இருக்கிறது தான் அதோட ஆவரேஜ். அப்படிங்கும் போது 41க்கு முன்னாடி என்ன ஆட் நம்பர் இருக்கு, 39. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆட் நம்பர் ஆப்வியஸ்லி 37. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 37. சேம் அஸ் ஃபார் ஈவன் நம்பருக்கும் கொடுத்துருக்கான். இங்கே வந்து 7 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் வந்து 62 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இங்கே வந்து நம்ம லார்ஜஸ்ட் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதே மாதிரி இங்கே ஈவன் நம்பர்லாம் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் வந்து ஆவரேஜ் 62 கொடுக்கும். இப்போ 62ங்கிறது வந்து மிடில் இருக்கு. இப்போ இதுக்கு இன்னாண்ட தான் வந்து நம்ம லார்ஜஸ்ட் பார்ப்போம் ரைட் சைடில். அப்படிங்கும்போது 62க்கு அப்புறம் 64 இருக்கும், 66 இருக்கும், லாஸ்ட் நம்பர் ஆப்வியஸ்லி 68 இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் டு 68. இதை வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஸோ லெட் அஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கான்செப்ட். 6th one, average after addition of a person or number. ஸோ இங்கே வந்து ஒரு பர்சனை ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஆவரேஜ், அதோட ஆவரேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்செப்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா நியூ பர்சன் ஆர் வேல்யூ இஸ் ஆட் த டோட்டல் இன்க்ரீஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு 5 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு ஆவரேஜ் வந்து நமக்கு தெரியும், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுவே 6th வந்து ஒரு பர்சன் வந்து ஆட் ஆனாங்கன்னா ஸோ அதோட ஆவரேஜும் வந்து மாறுமா. இப்போ அதை தான் வந்து இந்த ஆவரேஜ் ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் அ பர்சன் ஆர் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ் டோட்டல் இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி கம்பேரிங் ஆவரேஜ். இப்போ டோட்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஆவரேஜ் வந்து கம்பேர் பண்ணுறதோட. இப்போ இங்கே வந்து நியூ வேல்யூ தானே நமக்கு என்ன, நியூ ஆவரேஜ் வேல்யூ தானே நமக்கு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ
த நியூ ஆவரேஜ் இன்டு நியூ கவுண்ட். அதாவது அதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் அந்த நியூ ஆவரேஜ் வந்து இங்கே இருக்கும். இன்டூ நியூ கவுண்ட் எத்தனை, இங்கே வந்து நான் சாம்பிளுக்கு 5ன்னு சொல்லியிருந்தேன், 6 வந்து ஒருத்தர் ஆட் ஆகுறாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ அந்த நியூ கவுண்ட் இருக்கும். மைனஸ் இங்கே வந்து இந்த ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி அந்த ஓல்டோட கவுண்ட். அப்படிங்கும்போது இதோட ஓவரால் டோட்டல், அதாவது நியூ வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்குமா, அப்போ இதை வந்து ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு நியூ வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள், த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 10 players is 24 years. அதாவது ஆவரேஜ் ஏஜ் வந்து 10 பிளேயர்ஸ்க்கு 24 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லாம் கொடுத்துட்டான். இப்போ நியூ பிளேயர்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து இப்போ 25 ஆயிடுச்சு. 24லேருந்து இன்னொரு பிளேயர் ஆட் ஆகும்போது, அதாவது 10 பிளேயர்ஸில் 11 பிளேயர் வந்து ஆட் ஆகுறான். இப்படி ஆட் ஆகும்போது 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஏஜ் வந்து அதிகமாகுது. இப்போ ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த நியூ பிளேயர். இப்போ நியூ பிளேயரோட எக்ஸாக்ட் ஏஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ ஓல்டு ஏஜ் வந்து 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு 24னா 240 இருக்கா. இப்போ இந்த நியூவா ஒருத்தர் வந்து ஆட் ஆகுறாங்க. இப்போ ஓல்டு டோட்டலுக்கு அப்புறம் நியூ டோட்டல் வந்து ஆட் பண்ணுமா. இப்போ நியூ டோட்டல் வந்து 11th ஒரு மெம்பர் ஆட் ஆகுறாங்க, அதுதான் 11 இன்டூ அப்படி ஆட் ஆகும்போது 25 இயர்ஸ் வந்து ஏஜ் வருதா. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 275ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஓல்டு டோட்டல் நியூ டோட்டல் வந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நியூ பிளேயர் வந்து அவங்களோட ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ ஓல்டு மைனஸ் நியூ, சாரி நியூ மைனஸ் ஓல்டு. நியூவில் ஓல்டை மைனஸ் பண்ணால் நமக்கு நியூ வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருமா. இப்போ இங்கே 275ங்கிறது நியூவில் ஓல்டை 240 மைனஸ் பண்ணோம்னா அவங்களோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப், அதாவது வெயிட் ஆஃப் 18 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 54 kg. 18 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 54 kgன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் டீச்சர் வந்து ஜாயின் ஆகுறாங்க, அப்போ த ஆவரேஜ் பிகம்ஸ் 56 kg. இப்போ டீச்சர்ஸோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த வெயிட்டும் பர்சன் ஆட் ஆகுறதுனா வந்து ஆவரேஜில் வந்து பார்ப்பாங்க, ஆஃப்டர் ஆடு அந்த மாதிரி சொல்லி இந்த ரெண்டு கான்செப்ட் தான் மோஸ்ட்லி வந்து வரும். ஸோ எப்பயும் போல இதுக்கு ஓல்டு டோட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓல்டு டோட்டல் வந்து 18 ஸ்டூடெண்ட்ஸ் 54 kg. அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 972 வந்துடும். அதே மாதிரி நியூ டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நியூ டோட்டலில் டீச்சர் வந்து ஆட் ஆகுறாங்க, அப்போ 18 ஸ்டூடெண்ட்ஸில் +1, இப்போ 19 மெம்பர் வந்துடும். அப்போ 19 இன்டூ அப்படி ஆட் ஆகும்போது அவங்களோட ஆவரேஜ் வந்து 56 kg வந்து மாறிடுது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 1064 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ டீச்சரோட வெயிட் தானே எக்ஸாக்டான வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நியூ மைனஸ் ஓல்டு, நியூங்கிறது 1064 மைனஸ் ஓல்டுங்கிறது 972. ஸோ தேர்ஃபோர் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 92 kg அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கான ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் சேலரி ஆஃப் 12 ஒர்க்கர்ஸ் வந்து 28,000 கொடுத்துட்டான். இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் கூட மேனேஜர் வந்து ஜாயின் ஆகிறான், இப்போ அவங்களோட ஆவரேஜ் வந்து 30,000 வந்து மாறுது. இப்போ அவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினில் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் ஆகிறான், இப்போ அவங்களோட ஆவரேஜ் வந்து 21 மாறுது. இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட் கான்செப்ட், 7th ஒன், ஆவரேஜ் ஆஃப்டர் ரிமூவல். இப்போ ஆவரேஜ் ஆஃப்டர் அடிஷன் பார்த்தோமா, இப்போ ஆவரேஜ் ஆஃப்டர் ரிமூவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஆவரேஜ் இருக்கு, அதில் வந்து ஒரு பர்சன் லீவ் ஆகுறான் அப்படின்னா இந்த வேல்யூல இருந்து ஒரு இதை வந்து, அதாவது டோட்டல் வந்து ஒரு வேல்யூவை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் அங்கே வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஒரு வேல்யூவை, இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இதுதான், அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும். ஃபார்முலாக்கு ரிமூவ்டு வேல்யூ என்னன்னு தெரியணும், அதில் ஓல்டு ஆவரேஜ் இன்ட்டு ஓல்டு கவுண்ட், அதே ஃபார்முலா தான் இங்கேயும். இங்கே வந்து
இங்க ஓல்டுல நியூவை வந்து மைனஸ் பண்றோம். அங்க நியூல வந்து ஓல்ட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அங்க டோட்டல் அதாவது அடிஷன்ல வரும். சப்ட்ராக்ஷனுங்கும் போது அப்படியே நம்ம உல்டாவா ரிவர்ஸ்ல வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 16 எம்ப்ளாயிஸ் 34 இயர்ஸ். இப்போ 16 எம்ப்ளாயியோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 34 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தான். இப்போ 1 எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க, அதாவது ரிசைன் ஆயிடுறாங்க. இப்போ ரிசைன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஆவரேஜ் வந்து 33 இயர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ அந்த ரிமூவ் ஆன அதாவது அந்த ரிசைன் ஆன எம்ப்ளாயியோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ டோட்டல் ஓல்டு டோட்டல் எவ்வளோ 16 எம்ப்ளாயி 34 இயர்ஸ் இருந்துச்சா. இப்போ இதை டைரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். சேம் நம்ம நியூ டோட்டலுக்கும் மல்டிபிள் பண்ணுறோம். நியூ டோட்டலுங்கும் போது 15ல் ஒருத்தன் போயிட்டு அப்படிங்கும்போது இந்த 15 வரும். 15 பேர் இருக்காங்க, 15 எம்ப்ளாயி. ஸோ அப்படிங்கும்போது 33 வந்து கிடைச்சிச்சு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 495 கிடைச்சிச்சு. நம்ம இங்க ரிமூவ் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தோம், ஓல்டுல நியூவை மைனஸ் பண்ணணும். இப்போ ஓல்டுல நியூ மைனஸ் பண்ணோம்னா இப்போ அவங்களோட சராசரியான ஆவரேஜ் இயர்ஸ் வந்து எவ்வளோன்னு கிடைச்சிச்சு, ஏஜ் 49 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் மார்க் ஆஃப் 9 ஸ்டூடெண்ட் இஸ் 72 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். 1 ஸ்டூடெண்ட் பேப்பர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது 70 வந்து நமக்கு ஆவரேஜாக கிடைக்குது. அப்போ அந்த கேன்சல் பண்ண மார்க் என்ன மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓல்டு டோட்டல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 9 × 72 பண்ணோம்னா நமக்கு இங்கே 648 இருக்கும். நான் இங்கே வந்து டைரெக்டாக போட்டிருக்கேன். இப்போதான் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு உங்களுக்கே தெரியும். அதனால இங்கே டைரெக்டாக போட்டுட்டேன். அதே மாதிரி நியூ டோட்டல் வந்து ஒரு பேப்பர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே 8 ஸ்டூடெண்ட் இருக்கும். இப்போ 8 × 72 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ அதை மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே 560 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ரிமூவ்டுங்கும் போது ஓல்டில் நியூவை வந்து மைனஸ் பண்ணணும். இடத்துல மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரிமூவ் ஈக்குவல் டு 88 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுக்கு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் 2 இருக்கு. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஆவரேஜ் வெயிட் வந்து 25 பிளேயர்ஸோடது வந்து 68 கேஜின்னு கொடுத்துட்டான். அடுத்து 1 பிளேயர் வந்து லீவ் ஆகுறான். அவங்களோட ஏஜ் அதாவது அவங்களோட ஆவரேஜ் வந்து 67 கேஜாக மாறுது. அப்போ அவங்களோட வெயிட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுங்க. அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 92 வந்து ஃபைனல் ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் சேலரி ஆஃப் 30 எம்ப்ளாயி வந்து 45,000 கொடுத்தான். 1 எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகுறான். அதுக்கப்புறம் அவங்களோட ஆவரேஜ் வந்து 44,500 மாறுது. இப்போ அந்த ரிட்டையரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து வருதான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. Let us move on next concept 8.1 average of two groups. weighted average கான்செப்ட்ல வரும். அதாவது 2 குரூப்போட ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ when two groups have different averages combine their total first. அதாவது 2 குரூப்போட ஆவரேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களோட டோட்டல்ஸ் வந்து கம்பைன் பண்ணணும். இப்போ ஃபார்முலாவில் கம்பைன்ட் ஆவரேஜ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து வேரியபிளாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து கம்பைன் பண்ணணும்னு போட்டிருந்துச்சா, அப்போ இந்த A1 A2ங்கிறது வந்து ஆவரேஜஸ் ஆஃப் டூ குரூப். இந்த N1 N2ங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த N1 N2. ஸோ இதை வச்சு உங்களுக்கு பார்த்தாவே ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நம்ம ஆவரேஜுங்கிறது என்னன்னு பார்த்தோம், டிவைட் பை எத்தனை நம்பர்ஸ், அதாவது எத்தனை வேல்யூஸ் இருக்கிறது தானே பார்த்தோம். அதுதான் இந்த நம்பர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இப்போ 2 குரூப்புங்கும் போது குரூப் 1 குரூப் 2 இருக்குமா, அதுக்கான நம்பர்ஸ் இருக்குமா. ஸோ இந்த குரூப் 1 இன்டூ அதோட நம்பர்ஸ் பிளஸ் குரூப் 2 இன்டூ நம்பர்ஸ். ஸோ இந்த குரூப்ஸோட ஆவரேஜையும் இந்த நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு கம்பைன்ட் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இதோட எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்க்கலாம். A class of 30 boys with an average score of 68. பாய்ஸ் வந்து 30 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 68 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 20 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 74. ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இவங்களோட ஓவரால் கிளாஸ் ஆவரேஜ் எடுக்கும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் வருவாங்க. அப்போ அவங்களோட ஓவரால் கிளாஸ் ஆவரேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ டோட்டல் ஸ்கோர் ஆஃப் பாய்ஸ் வந்து எவ்வளோ 30 × 68 எடுத்தாங்கன்னா அதை வந்து அதோட ஃபைனல் ஆன்சர் 2040 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. அதே மாதிரி டோட்டல் ஸ்கோர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 20 இருக்கு, இங்கே 74 இருக்கு. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1480 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும்.
கம்பைன் டோட்டலுங்கும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா, இந்த டோட்டல் வந்து நமக்கு 3520 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, பாய்ஸில் 30, கேர்ள்ஸில் 20, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 50 கிடைச்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3520 இந்த 50ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக வந்து கிடைச்சிடும். இப்படிதான் வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் யூஸ் பண்ணி போடணும், இல்லை ஃபார்முலா வைஸ் யூஸ் பண்ணி போடணும். டேரெக்டாகவும் நம்ம போடலாம், சில பேருக்கு தெரியலன்னா ஃபார்முலா வந்து ஈஸியான ஃபார்முலா தான், இதை அப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. அனதர் எக்ஸாம்பிளில் a company has 15 engineers earning an average salary of 52,000. 15 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து 50,000 இருக்கு. அதே மாதிரி 10 அனாலிசிஸ்ட் வந்து இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து 46,000. இங்க வந்து என்ன கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து அனலிட்டிக்ஸா, 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து இங்க டினோட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் டோட்டல் சேலரி 15 பேர், அவங்களோட 52,000 மல்டிப்ளை பண்ணோம்னா 7,80,000 வந்து நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி அனலிட்டிக்ஸோட டோட்டல் சேலரி வந்து இவ்வளோ 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஈச் ஒன்க்கு 46,000 வந்து இருக்கு. ஸோ அதை மல்டிபிள் பண்ணோம்னா 4,60,000 வந்து கிடைச்சிரும். கம்பைன் டோட்டல் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கம்பைன் டோட்டல்னா என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூஸும் ஆட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது 12,40,000 சொல்லி நம்மளுக்கு கம்பைன் டோட்டல் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எம்ப்ளாயிஸ் டோட்டலாக எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 10, டோட்டலாக 10 + 15 = 25. ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸ் 25 கிடைச்சிருச்சு. இப்போ ஆவரேஜ்னா எப்படி இருக்கும், இங்கே கண்டுபிடிச்சதை இந்த 25 எம்ப்ளாய்க்கும் பிரித்து எடுக்கணும். அப்படிங்கும்போது 12,40,000 இந்த 25 எம்ப்ளாயிஸ்க்கும் பிரிச்சுன்னா ஈச் ஒன், அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஈச் எம்ப்ளாய்க்கு 49,600 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பாருங்க. ஸ்கூல் ஹஸ் 40 பாய்ஸ் வித் அன் ஆவரேஜ் ஹைட்டு. இதை வந்து ஹைட்டு, பாய்ஸோட ஹைட்டு, கேர்ள்ஸோட ஹைட் கொடுத்துட்டான். ஸோ இவங்களுக்கு ஆவரேஜ் ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து 157.86 சென்டிமீட்டர் வந்து நமக்கு கிடைச்சிரும். XDA ஃபேக்ட்ரி வந்து 80 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வேஜ் வந்து 900 டே இருக்கு. அதே மாதிரி 20 ட்ரைனிஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வேஜ் வந்து 500 per டே இருக்கு. இவங்களோட ஆவரேஜ் வேஜ் ஆஃப் ஆல் ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு 9th கான்செப்ட், ரீப்ளேசிங் இன்கரெக்ட் டேட்டா. அதாவது ரீப்ளேசிங் இன்கரெக்ட் டேட்டானா என்னன்னா, சம்டைம்ஸ் ராங் வேல்யூஸ் யூஸ் வைல் கால்குலேட்டிங் த ஆவரேஜ். அதாவது ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு ராங்கான வேல்யூ வந்து நம்ம எப்பயாச்சும் வந்து போட்டு கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்ட் த டோட்டல் பை ரிமூவிங் த இன்கரெக்ட் வேல்யூ அண்ட் ஆடிங் த கரெக்ட் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு நம்ம வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ 57, 58, 59 இருக்குன்னா 58க்கு பதிலாக 59 வந்து போட்டுட்டேன். அப்படிங்கும்போது நான் வந்து அதுதானே தப்பாக போட்டிருப்பேன்னு தெரியும். இப்போ அந்த 59 எடுத்துட்டு நான் அந்த இடத்துல 58 போட்டேன்னா கரெக்ட் ஆயிருமா. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த இன்கரெக்டான வேல்யூவை எடுத்துட்டு கரெக்டான வேல்யூ போட்டோம்னா நமக்கு இன்கரெக்ட் டேட்டா ரிமூவ் ஆயிருமா, ரீப்ளேஸ் ஆயிருமா, அதுதான் இதோட கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு நம்ம ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணலாம். டோட்டல் தானே நமக்கு தெரியணும். இப்போ ராங் டோட்டலில் இன்கரெக்ட் வேல்யூ எவ்வளோன்னு மைனஸ் பண்ணணும். சேம் ஆஸ் அதை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த இன்கரெக்ட் வேல்யூக்கு அப்புறம் கரெக்ட் வேல்யூவை ஆட் பண்ணணும்னா நமக்கு கரெக்டான டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா. ஸோ அதுதான் இது. அதே மாதிரி இதோட ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த கரெக்ட் டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி டைரக்டாக டிவைட் பண்ணோம்னா நமக்கு குறைச்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த ஆவரேஜ் ஆஃப் 10 நம்பர்ஸ் வாஸ் கால்குலேட்டட் அஸ் 42. ரெண்டு நம்பரோட ஆவரேஜ், அதாவது 10 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 42ன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஒன் நம்பர் ரெக்கார்டட் அஸ் 58. ஒரு நம்பர் வந்து 58 எடுத்திருக்கான். வாஸ் ஃபவுண்ட் டு பி 38. ஆனால் அது வந்து 38 இருக்கு. ஃபைண்ட் த கரெக்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போ ராங் டோட்டல் என்ன, 42 இன்டூ 10 நம்பர்ஸா, இதை மல்டிபிள் பண்ணோம்னா 420 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ கரெக்டாக டோட்டல் வந்து என்ன பண்ணணும்னா 58 வாஸ் ஃபவுண்ட் டு பி 38ன்னு இருக்கு. இப்போ இந்த 420ல இன்கரெக்ட் வேல்யூ வந்து 58, அது கூட இந்த கரெக்ட் வேல்யூ 38 மைனஸ், அதாவது ஆட் பண்ணணும். பண்ணிட்டோம்னா ஸோ 58 + 38 நம்ம வேல்யூ வரும். 420யோட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த 20, இந்த 420 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 400 வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ கரெக்ட் ஆவரேஜ் என்ன பண்ணும், கிடைச்ச வேல்யூல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத
டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருமா? ஸோ 400/10 = 40 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கால்குலேட்டட் as 64. ஸோ இங்க ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 64ன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து 92ன்னு போட்டாங்க 82க்கு பதில். அப்போ இவங்களோட கரெக்ட் ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. ராங் டோட்டலுங்கும் போது 25 ஸ்டூடெண்ட்டுக்கு 64ன்னு போட்டா 1600 வந்து நமக்கு கிடைச்சிச்சு. கரெக்ட் டோட்டலுங்கும் போது இந்த 1600ல நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பான போட்ட வேல்யூவை மைனஸ் பண்ணி இந்த 82 போட்டதை, அதாவது இந்த 82 கரெக்டான வேல்யூ வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா 1590 வந்து கிடைச்சிரும். ஸோ கரெக்ட் ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த கிடைச்ச வேல்யூவில் இங்கே வந்து எவ்வளோ 25 ஸ்டூடெண்ட்ஸா? இப்போ அந்த நம்பர்ஸ் எத்தனை பேர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதை டைரெக்டாக டிவைட் பண்ணோம்னா நமக்கு 63.6 வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து போட்டு பாருங்க. த ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் இஸ் 35. ஒன் வேல்யூஸ் டேக்கன் இஸ் 48. 38 பதிலாக 48 போட்டாங்க. ஸோ அதே மாதிரியே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ another question, the average of 15 student is 72. ஒன் மார்க் வாஸ் என்டர்ட் as 84. அதாவது 74 பதிலாக 84ன்னு போட்டாங்க. ஸோ இதுக்கும் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ரெண்டு சம்ஸ்க்கும் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. Let us move to the 10th concept. Average of salaries, marks, ages, weights. இப்போ இதுக்கான ஆவரேஜஸ் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தீஸ் கொஷின்ஸ் யூசஸ் த சேம் ஆவரேஜ் ஃபார்முலா. இது எல்லாத்துக்குமே சேலரிஸாக இருந்தாலும் மார்க்ஸ், ஏஜஸ், வெயிட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரே ஆவரேஜ் ஃபார்முலா தான் வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஒன்லி இது கான்டெக்ட் சேஞ்சஸ். கான்டெக்ட்னா இங்கே இருக்க அதோட பேர். ஸோ வேல்யூஸ்னா நம்பர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து சேலரிஸ் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் இந்த கான்டெக்ட் வந்து ஒரே கான்டெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சார்ட் பட் வென்எவர் யூசி எங்கெங்கெல்லாம் இந்த சேலரி, மார்க்ஸ், வெயிட், ஏஜ், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸெட்ரா இந்த மாதிரிலாம் இருக்கோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் பீப்புள் அதை மல்டிபிள் பண்ணி ஐட்டம்ஸ் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒன்னொன்றுக்கும் பொறுத்த மாதிரி மார்க்ஸ்னா டோட்டல், ஆவரேஜ், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி வேரி ஆகும். ஸோ ஒன்னொன்றுக்கும் தகுந்த மாதிரி வேரி ஆகும். டோட்டலுங்கும் போது ஆவரேஜும் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளோ இருக்காங்க டிவைடட் பை அவங்களுக்கு ஐட்டம்ஸ் வந்து பிரிக்கணும். டிவைடட் பை ஐட்டம்ஸ் இப்படி பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சேலரி. ஆவரேஜ் salary of 18 employees 42,000 வந்து given. Find the total monthly salary paid. அவங்களோட டோட்டல் மந்த்லி சேலரி பெய்டு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ டைரெக்டாக இங்கே நம்ம என்ன பண்ணணும்? 18 எம்ப்ளாயீஸ்க்கும் 42,000 இருக்கா? அப்போ அதை மல்டிபிள் பண்ணோம்னா 7,56,000 வந்து நமக்கு டைரெக்டாக டோட்டல் கிடைச்சிருச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 2ல் மார்க்ஸ் படி பார்க்குறோம். த ஆவரேஜ் மார்க் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட் ஆர் 78 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஃபைண்ட் த டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்ட். இப்போ டோட்டல் வந்து என்ன பண்ணுறோம்? 8 இன்டூ 78 வந்து இருக்கு. அப்போ அந்த மார்க்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 624 கிடைச்சிடும். அப்போ டோட்டல் வந்து 624 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருது. இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட் இஸ் 56 kg வந்து இருக்காங்க. அவங்களோட டோட்டல் வெயிட் வந்து எவ்வளோ? அதே மாதிரி இதை எடுத்து மல்டிபிள் பண்ணி நம்ம பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் டைரக்டாக வந்துடும். சேம் as the average age of 14 employees is 29 yearsன்னு இருக்கு. அப்போ அவங்களோட ஏஜ் இதுவும் வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதையும் போட்டுட்டு கிராஸ் செக் பண்ணுங்க ஆன்சர் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம இதுவரையிலும் பார்த்த கான்செப்டோட என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்பர் இன்க்ரீசஸ் பை கே த ஆவரேஜ் ஆல்சோ. இப்போ என்னன்னா நம்ம ஒரு நம்பர் வந்து சேம் ஏதாவது சம் வேல்யூஸால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அதோட ஆவரேஜும் அதே நம்பர்னால இன்க்ரீஸ் ஆகும். சேம் ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னா நம்பர்ஸ் ஆஃப் இங்கே டிக்ரீஸ் பை கேனா அவங்களோட ஆவரேஜும் டிக்ரீஸ் பை கேவா இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேம். இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ். இதுதான் ரெண்டு கான்செப்ட். இன்னொன்று வந்து நம்ம கான்செக்டிவ் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்துருப்போம். ஆட் கவுண்ட்னா மிடில் நம்பர் தான் வந்து ஆவரேஜா இருக்கும். ஈவன் கவுண்ட்னா ஆவரேஜ் ஆஃப் 2 மிடில் நம்பர்ஸ் அதோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ற வேல்யூ தான் நமக்கு ஈவன் கவுண்டா வந்து. இதுதான் வந்து ட்ரிக் நம்பர் 4ல ஆல்வேஸ் கால்குலேட் டோட்டல் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு நம்பர் பிஃபோர் சால்விங் அடிஷன் ஆஃப்
ரிமூவ். இப்ப நம்ம அடிஷனும், ரிமூவலும் வந்து பார்த்திருப்போம். அப்படிங்கும்போது நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணலாம். டோட்டல்னா என்ன? ஆவரேஜ் இன்டூ எத்தன பேர் இருக்காங்க. அதாவது நம்பர்ஸ், வேல்யூஸ் அததான் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு டைரக்ட்டா வந்து கிடைச்சிரும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. ட்ரிக் நம்பர் 5ல when 2 குரூப்ஸ் ஆர் கம்பைன்ட், அதாவது அந்த 2 குரூப்ஸ் கேர்ல்ஸ், பாய்ஸ் இந்த மாதிரி வந்து ஆவரேஜஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? when 2 குரூப்ஸ் ஆர் கம்பைன்ட், ரெண்டும் கம்பைன் ஆகுறாங்கங்கும் போது never average the 2 average directly. அதாவது இப்படி ஆகும்போது நம்ம டைரக்டா 2 பேத்துக்கும் ஆவரேஜ் இருக்கக்கூடாது டைரக்ட். அப்படிங்கும்போது நமக்கு தப்பான வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ டைரக்ட்லி unless both groups have the same number of members. அதாவது இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 பேர்த்தோட ஆவரேஜும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா அதோட ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலாவை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு தான் அவங்களோட ஆவரேஜ் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இது வந்து ஒரு ட்ரிக்கு. இது ட்ரிக்குங்கிறதோட ஒரு மிஸ்டேக் பண்ணிடாம இக்னோர் பண்றதுக்காக இந்த காமன் இன்டர்வியூ ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதுல ட்ரிக் நம்பர் 1. இதுல என்னன்னா ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் வந்து 36 இருக்கு. 1 நம்பர் வந்து ரிமூவ் ஆயிட்டா ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் 4 இஸ் ஸ்டில் 36. அப்படின்னா எத்தனை பேர் எப்படி ரிமூவ் பண்ணாலும் அதோட வேல்யூ 36 தான் இருக்கும். இப்போ ரிமூவ்டு நம்பர்னா என்னவா இருக்கும்னா சேம் 36 தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2, அதாவது ட்ரிக் நம்பர் 2, அதில் என்னன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் ஈவன் ஆஃப்டர் அ நியூ பார்ன் பேபி இஸ் ஆடட், இஸ் இட் பாசிபிள்? அதாவது இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 25 ஏஜ், 30 ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நியூ பார்ன் பேபி இருக்குன்னா எங்களுக்கு 1, 2 அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் வந்து சேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது டைரக்டாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இது வந்து நாட் பாசிபிள். எதனாலனா பேபியோட ஏஜ் வந்து மச் லோயராக இருக்கும் ஆவரேஜ் விட. ஸோ அந்த ஓவரால் ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து டிக் நம்பர் 2. டிக் நம்பர் 3 என்னன்னா கேன் 2 குரூப்ஸ் ஹேவ் த சேம் ஆவரேஜ் பட் டிஃப்ரெண்ட் டோட்டல்ஸ். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்கலாம். கேன் 2 குரூப்ஸ் ஹேவ் த சேம் ஆவரேஜ் பட் டிஃப்ரெண்ட் டோட்டல்ஸ். இங்கே வந்து 2 குரூப்ஸ்க்கும் ஆவரேஜ் வந்து சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் டோட்டல்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எஸ், அப்சல்யூட்லி. இதில் வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எப்படி வேணாலும் டிஃபர் ஆகலாம். அவங்களோட ஆவரேஜ் வந்து சேமாக இருக்கும். ஆனால் டோட்டல் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ டோட்டல்ஸ் வில் டிஃபர் ஈவன் when the averages are equal. ஆவரேஜ் ஈக்குவலாக இருந்தாலும் அவங்களோட டோட்டல்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து த ட்ரிக் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்லாம் வந்து சம்டைம்ஸ் ரேர் கேஸில் தான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் டைமை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து போட போட பாருங்க. ஆல்சோ இந்த கான்செப்ட் இதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா என்னால் ஆப்டிடியூடை வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து இது வரணும் பார்த்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து மித்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கெரியர்ஸ். தேங்க்யூ. See you again in next video.